ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று காலையில் நான் வந்து கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு அந்த வீடியோக்கு எனக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல ஒரு விஷஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அது பார்க்கறதுக்கு. ரொம்ப குட்டீஸ் நிறைய பேர் வந்து நம்ம அந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒன்றா பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு குட் நியூஸ்னு சொல்லாமல் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்துடு. அந்த வீடியோஸில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்துடு. ஸோ அதுவும் வந்து நான் ஒரு குட்டி வீடியோவில் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே குழந்தைங்க தான். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த விலாக்லேயும் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் நம்ம எல்லா ஃபோட்டோஸும் நான் வந்து காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதுவும் பார்த்துருங்க. ஸோ போன வீடியோக்கு என்ன ஒரு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுங்க. எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்கவுங்க ஃபோட்டோ கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுன்லோட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு டவுன்லோட் பண்ண கரெக்டாக ஒரு ஃபோட்டோ ஆகுதா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் வந்து திருப்பி அந்த வீடியோ பண்ணுறப்போ செட் பண்ணுறப்போ எனக்கு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ எதாவது மிஸ் ஆகிருந்தது தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் அடுத்தடுத்த விலாகில் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். இந்த விலாக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான விலாக். என் ஹஸ்பண்ட் எனக்கு சமைச்சிருக்காரு. ஸோ ரொம்ப காமெடியாக இருந்தது. மிக்சியை தலைகீழாலாம் போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணி எடுத்துட்டாரு. மறக்காமல் நீங்கள் அதை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய வார்ட்ரோப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு நியூ மெத்தடில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதனால எனக்கு வந்து கலையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ஐடியா தான். ஸோ அந்த வார்ட்ரோப்போட ஆர்கனைசேஷன் செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். நான் அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணேன், இன்னும் டேண்ட்ரஃப் இருக்கிறதுக்கு இச்சிங் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய ஹேர் பேக் அது. ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் நிறைய இருக்குது. ரேவந்த் டிராயிங் 2 டிராயிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கான். ஸோ அந்த எப்படி பண்ணான், ஒரு கண் வந்து வரைஞ்சிருக்கான் இல்லையா, அதோட டுட்டோரியல் சொல்லலாம். அது எப்படி வரைஞ்சிருக்கான்னு அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசியெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸும் உண்டு, இல்லாமல் நம்ம சேனல் கிடையாது. ஸோ அதே மாதிரி என்னோட புது சேனல் திருமதி ஆந்திரா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நிறைய சூப்பரான காரமான ஆந்திரா ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேனலில் உண்டு. ஸோ அந்த சேனல்லையும் வந்து நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி மத்தியானம் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அதாவது மழை பெய்கிற மாதிரியே இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வைங்க கிச்சன்லன்னு சொன்னீங்க. இது பாருங்கள், நான் ஆல்ரெடி மணி பிளான்ட் வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்துருச்சு அதுவும். ஸோ இங்கே நல்லா வெயில் படுன்றதால கூட வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதே மாதிரி சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி பொரியல் வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாரு, சேனக்கிழங்கு பொரியல். ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னடி சொல்ல மூச்சு தெரியல, இப்படி வந்து சொல்ல. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். ஏய் அப்படி இது முடிட்டியா? இது கீழே வை, இதை இப்படி வை. இப்போ கவுத்து பிடி போடு, கவுத்து போடு. கீழே வை அதை ரவி, அது கீழே வை ரவி, 8 கீழே வை. ஏய் இப்படி பிடிச்சிக்கணும். அமுக்க அமுக்க. சமைக்கிறேன்ற பேர்ல இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தாங்க சமைக்கிறோம். அவர் வந்து அந்த சேப்பக்கிழங்கு பொரியல் பண்ணுறாரு, ரொம்ப வந்து போராடி பண்ணுறாரு. அதனால் சரியான டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து முள்ளங்கி சாம்பார், நான் இந்த பக்கம் நான் சமைக்கிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் தான் நடக்குது, இன்னும் சரியான வெயில் அடிக்குது. ரொம்ப வந்து இங்கே பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கிச்சனில் சமைக்க முடியல, அவ்வளோ வேர்க்குது எனக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஹியூமிடிட்டி இருக்குது. நீங்கள் இருக்கிற பிளேஸில் எப்படி இருக்குது வெயில், கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரேவந்தோட அந்த ஐ ட்ராயிங்கோட டுட்டோரியல் இது எப்படி வரையலான்னு பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவும் ஒரு ட்ராயிங். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபிகர் வந்து நான் இந்த ஃபோனில் பார்த்துட்டு பண்ணுறேன். இது வந்து ஒரு கேமில் வருமா இது. ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பென்சில்ஸில் கலர் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராயிங்ன்றது. ஸோ நான் சொன்ன ஹேர் பேக் இது தாங்க. இது வந்து வெந்தயத்தை நைட்லேயே ஊற போட்டுட்டு காலையில் வந்து தயிரோடு சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தலையில் வச்சு நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு குடிச்சிட்டா சூப்பராக இருக்கும், மிச்சிங் இருக்காது. ஸோ என்னோடய வார்ட்ரோப் பாருங்கள், நான் லாஸ்ட் வ்ளாகில் வந்து ரேவந்த் நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ பாருங்கள் என்னது பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப கச்சன்னு இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு வந்தால் படுக்கினா தான், அதுக்கப்புறம் அடுக்கலை, ஏன்னா ரேவந்த் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 100 உறவுகள் இருந்தாலும் ஒரு உறவு வந்து உண்மையாக இருந்தால் போதும். ஸோ 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் என்ன லாபம், யாருமே உண்மையாக இல்லைனா. ஸோ ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து உயிர் நண்பனாக உயிர் தோழியாக இருந்தால் அதுவே போதும். ஸோ அவங்கள மட்டும் பிடிச்சிக்கோங்க, நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம கூடவே இருந்தால் நம்ம எத்தனை பிரச்சனை தாண்டி வரலாம். இப்போ பாருங்கள் என் ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு, அதாவது மடித்து வச்சுட்டேன். இப்போ அதை அடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஷெல்ஃபில் க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் நான் என்னோடய ரொம்ப கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் வந்து நான் ஷெல்ஃபில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பாக்ஸ் இருக்குது என்கிட்ட. அந்த பாக்ஸில் நான் வந்து நீட்டாக அந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எப்போவாச்சும் தான் எடுப்போம், அதனால் வந்து ரேராக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதில் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி நான் ஷாலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், 99 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஸோ இது மாதிரி ரிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹேங்கர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து பழைய பேங்கிள்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கர் ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட துப்பட்டாலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து நிறைய பேர் வந்து என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன் காட்ட சொன்னீங்க. ஸோ என்னோட இயரிங் பாக்ஸ் இது தான். இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா ஜிமிக்கி தான் இருக்கும். எனக்கு ஜிமிக்கி பைத்தியம் நான் திரும்பி ஜிமிக்கி தான் வாங்குவேன். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவேன். இந்த ஊசி மணி பாஸ் மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜூ வெளியில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க 50 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த செயின் வந்து நானே பண்ணேங்க. கிறிஸ்டல்ஸ் வாங்கி எனக்கு லாங் செயின் ரொம்ப பிடிக்கும், பிளாக் மணி. ஸோ வந்து நானே வந்து கிறிஸ்டல்ஸ் கோட்டு இந்த டாலர் வந்து நான் ஒரு பையன் ஒரு நெக்லஸில் இருந்தது, அந்த நெக்லஸ் வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இது ஒன்றுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜிமிக்கி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோட்டிவேஷன் vlog அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் தப்பாக போட்டுட்டோன்னா அடுத்தடுத்த பட்டன்லாம் தப்பாக தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப் அது ரைட்டாக இருந்தால் சரி, இல்லை ராங்காக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த ஸ்டெப்பு ராங்காக போகும். அதனால் நம்ம லைஃப்பில் எந்த தொடக்கம் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசித்து நின்று நிதானமாக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா சிந்திச்சு உங்களோட முடிவு எடுங்க. ஸோ அவசரப்பட்டு ராங் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனது தான். ஸோ எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுங்க. ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது தாங்க. எதுவுமே நான் ஷோரூமில் நிறைய வாங்கினதே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா 60 ரூபாய், 80 ரூபாய், 120 ரூபாய் இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். எனக்கு நிறைய ஜிமிக்கி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் நிறையலாம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வேணுன்றப்போ நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதெல்லாமே டி நகர் கடையில் வாங்கினது தான். நிறைய மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி போடுவாங்க இல்லையா, அப்போது வாங்கினது 200 ரூபீஸ் அப்படின்ட்டு, 100 ரூபீஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார், இந்த பிங்க் கலர் இயரிங் வந்து. ஸோ கொஞ்சம் ஞாபகார்த்தமாக பழசானாலும் வச்சிருப்பேன். இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் அப்படியே தூக்கி போடாமல் வச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னோடய மாமியார் நிறைய எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளாக் கலர் செயின் எல்லாமே வந்து சிலதுலாம் அந்த இது வந்து ஹஸ்பண்ட் ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ இதெல்லாமே வந்து நான் இந்த டிவி தியேட்டரில் எக்ஸிபிஷன் போட்டாங்கல்ல, ஸோ அங்கே வாங்கினது 60 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினது. எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். கோல்டுனால் நம்ம 1-2 தான் போட முடியும், மாடல் மிஞ்சி போனால் ஒரு 5-6 மாடல் போட முடியும். பட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போடுறப்போ நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாடல்ஸ் நம்ம போட முடியும். எனக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய நான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து எங்கள் மாமியார் வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு செயின் இருக்குது பாருங்கள், அதுவும் இது ரெண்டுமே வந்து என்னோடய மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சு நிறைய வந்து மாமியார் கடைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு எங்கள் அம்மா எப்படி வாங்கி தராங்களோ ஸோ அந்தளவுக்கு மாமியார் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நானே செஞ்ச பாக்ஸ். இது பழைய நைட்டி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி ஒரு ஷூ பாக்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இது ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் நான் பண்ண வீடியோ, அந்த வீடியோ அப்போ இந்த நான் பாக்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நீடிச்சு வருது. இதில் தான் நான் நிறைய என்னோடய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ நிறைய வந்து நான் இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நாள் முன்னாடி வாங்கின செட்ஸ், அமேசானில் வாங்கினது, ரீசெண்டாக வாங்கினது எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாக்ஸ். ஏன்னா பர்சனலாக நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணி நம்ம வச்சுருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் என்னோடய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாமே இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வார்ட்ரோப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். என்னோடய குர்தாஸ்லாம் நான் இப்படி தான் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போடுற மாதிரி இருக்கிற குர்தாஸ் மேலே 2 ரேக்கில் நான் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய குர்தாஸ் கலெக்ஷன் கடை சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக vlog உங்களுக்காக நான் போடுறேன். நான் எங்கே வாங்கினேன், என்ன சைஸில் வாங்குறேன் அப்படின்ட்டு. எனக்கு கீழே ஃபுல்லாக வந்து லெகின்ஸ் வச்சுருக்கேன். சரி வாங்க இந்த வார்ட்ரோப் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக நைட்டிஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டெய்லி போடுவோம். இதெல்லாம் வந்து சுடிதார். இதுக்குள்ளே வந்து ஷால் பேண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சு இந்த மாதிரி நீட் வாக்கில் வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கலையாதுன்ட்டு. பின்னாடி ஃபுல்லாக வந்து இன்ஸ்கர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற நைட்டிஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து எல்லாம் கிராண்டான சுடிதார்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் அண்ட் இயரிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு. அண்ட் தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டவல்ஸ் அண்ட் குட்டி குட்டி நாப்கின்ஸ், ஹேண்ட் டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக் இருக்குது. இங்கே வந்து ரேவந்தோட சாக்ஸ் அண்ட் அண்டர்வேர்ஸ்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கீழே 2 பேக் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற துணி, நைட் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ரேவந்துக்கு ரொம்ப ஹாப்பி. பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ பாட்டி பக்கத்துலேயே தான் உட்காந்து எல்லா கதையும் பேசிகிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த vlog முடியுது. இங்கே பாருங்கள், நைட் டின்னர் ஆகிடுச்சு. காலையில் தான் பார்த்து தேய்ச்சேன், மத்தியானம் தேய்ச்சேன். திருப்பி பாருங்கள், திருப்பி நைட்டுக்கு சேர்ந்துச்சு. ஸோ கடை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்துட்டு நாளைக்கு திருப்பி இன்னொரு vlog-ஓட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதுலேயும் நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட புது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.